மீடியா தமிழ் சேனல் வெளியே பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின் தான். இப்போ வண்டி நல்லா செல்ஃப் மாடல் வண்டியாக இருக்கும். இதுலேயும் பேட்டரி கொஞ்சம் வீக்காக இருக்குது. புது பேட்டரி போடுறாங்க. புது பேட்டரி போட்டும் வண்டி வந்து செல்ஃப் ஒர்க் ஆகலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரெட்டிகுலர் மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி நம்ம ரெட்டிகுலர் பொசிஷன் கண்டுபிடிக்க தான் வீடியோ காமிக்கிறேன். இது பேட்டரி பிரச்சனையா இல்லை ரெட்டிகுலர் பிரச்சனையா இந்த வீடியோ பார்த்தா கடை தெரியும். இது மட்டும் இதுமாதிரி பிரச்சனை இருந்தால் இதுமாதிரி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது கண்டிப்பாக நீங்கள் கையில் மல்டிமீட்டர் வச்சிங்க. சும்மா சொல்கிற மாதிரி தான் கரெக்டான கையில் வச்சாவே நம்ம எல்லா பாட்டியும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அப்பாச்சி தான். ஒரு எலக்ட்ரிக் கம்பெனி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடி இந்த வண்டி தான். திடீர்னு பேட்டரி கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. கஸ்டமர் பேட்டரி புதுசாக போட்டிருக்காரு. ஆனால் புது பேட்டரி போட்டு ஒரு வாரம் தான் ஓடி இருக்குது. திருப்பி வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை, செல்ஃப் ஒர்க் ஆகலை. ஆனால் ஹார்ன் இண்டிகேட்டர் எல்லாமே நல்லா இருக்குது. திருப்பி போய் பேட்டரி கடையில் கேட்டபோது இது ரெட்டிகுலர் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. இப்போ நம்மகிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ இந்த வண்டியில் என்ன பிரச்சனை தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் வண்டியில் இதுமாதிரி பேட்டரி போட்டு ஒரு வாரத்தில் இதுமாதிரி டவுன் ஆச்சுன்னா எடுத்தோன்னே ரெட்டிகுலர் மாற்றாதீங்க. முதல்ல நான் செக் பண்ணுறதை கரெக்டாக நீங்களும் செக் பண்ணுங்கள் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் ரெட்டிகுலர் மாற்றுறதா இல்லை பேட்டரியில் பிரச்சனை தான் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ புது பேட்டரி போட்டிருக்காரு. இப்போ நம்ம ஷீல்டை கட்டுறோம். இது கரெக்டாக மீட்டர் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். வண்டி ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணும்போது எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னு பார்க்குறோம். 20 வச்சுங்க. அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தாவே உங்களுக்கு 11, 20, 9, 11, 30 வருது. ஓகேங்களா. பேட்டரி கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரீடிங் செக் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இது பேட்டரியால் ரெட்டிகுலர் பிரச்சனைன்ட்டு. இப்போ என்ன பிரச்சனைனாவே இந்த அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னாவே கிக்கர் கிடையாது. இப்போ இந்தமாரி பிரச்சனைக்கு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். சவுண்ட் இது பார்ப்போம். அவ்வளோதான். பேட்டரி ரொம்ப லோடு கம்மியாக இருக்குது. ஓகேதா. இப்போ எவ்வளோ கம்மியாக லோடு போடும்போது 7 இவ்வளோ கம்மியாக இருக்குது. 9 கீழே பாயிண்ட் போனவே வண்டி ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ இந்தமாதிரி கிக்கர் இல்லாத வண்டிக்கு எப்படி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது, கையால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது காமிக்க போகிறேன். ப்ளஸ் பேட்டரியால் ரெட்டிகுலராக எப்படி செக் பண்ணுறது காமிக்க போகிறேன். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னாவே 4 கீரை அப்படியே போட்டுங்க. ஓகேங்களா. 3 கீரோ இல்லை 4 கீரோ போட்டுங்க. ஏன்னா 3 கீரை தான் டைட்டாக இருக்கும். 4 கீரை இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே பேக் வீல் வந்தாவே இதை வந்து பேக் சைடில் வண்டி வீலை சுற்றணும். இந்தமாரி சுற்றும் போது இந்த செல்ஃப் மோட்டர் நாய்ஸ் ஒன்று கேட்கும். ஓகேங்களா. அப்போ நம்ம கரெக்டாக தான் செய்யணும் அர்த்தம். அப்போ என்ன பண்ணால் இந்தமாதிரி ஸ்டாப் பண்ணி நிறுத்தோம்னா ஃபஸ்ட்டு வீலை சுற்றக்கூடாது. இந்தமாதிரி நாய்ஸ் வந்தோன்னு நிறுத்துறோம். ஓகே. இப்போ என்ன பண்ணோம், இது நம்ம நல்லா வேகமாக சுற்றணும். கொஞ்சம் பார்த்து கையில் அடிப்படும். அடிப்படாத அளவுக்கு நம்ம கரெக்டாக சுற்றணும். ஓகேவா. பாருங்கள். ஓகே. பார்த்தீங்களா எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுமாரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வண்டி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. வண்டி மெயின் ஸ்டாண்டை போட்டு எல்லாம் கீரையும் போட்டு வீல் அந்த பக்கம் ஒரு வாட்டி சுற்றிட்டு நாய்ஸ் வரும்போது ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ அதை விட்டுலாம். இப்போ பேட்டரி முதல்ல பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ரீடிங் எவ்வளோ வருது வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது 12. ஓகே. இப்போ பார்த்தீங்களா. ஓகே. இப்போ நம்ம பேட்டரியை போட்டு ஃபுல் ரேஸ் பண்ணுறோம். 12:50 அதுக்கு மேலே வண்டி பேட்டரி சார்ஜ் ஏற முடியுது. ஆனால் இந்தமாரி பார்க்குறவங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ரெட்டிகுலர் தான் மாற்றுறாங்க, வேறு வழி இல்லை ரெட்டிகுலர். ஆனால் ரெட்டிகுலர் புதுசாக போட்டு இதே பிரச்சனை தான் என்ன பண்ணுவீங்க, அந்த ரெட்டிகுலர் காசு வேஸ்ட்டு தான். டப்புன்னு நம்ம என்ன பண்ணோம், பேட்டரி புது பேட்டரி போட்டிருக்காரு. டக்குன்னு மைண்டில் என்ன பண்ணோம், வேறு ஒரு பேட்டரி போட்டு நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெட்டிகுலர் மாற்றுறோம். இப்போ நான் ஒரு வேறு பேட்டரி போடுறேன் எப்படின்னு பாருங்கள். அதே பேட்டரி போடணும். ஓகேங்களா. அதே வேறு கம்பெனியாக இருந்தால் இதே 7 amps 9 amps பார்த்துட்டு நீங்கள் இது 9 amps பேட்டரி. ஓகேவா. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடணும். இப்போ வேறு பேட்டரி போடுறேன். கேட்டுது. நிறைய பேர் புது பேட்டரி போட்டாவே பேட்டரியில் பிரச்சனையே இருக்காது, அப்போ வேறு எதாவது பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா புது பேட்டரிலையும் சரி, புது பேட்ஸ் வாங்கும்போது புதுசில் கூட சென்சாரில் கூட பிரச்சனை வருது புதுசுலேயே. ஓகேங்களா. அதனால் புதுசு போட்டும் பிரச்சனை இருந்தால் இன்னொரு அடி ஒன்றும் வேறு ஒன்று போட்டு பாருங்கள். ஓகே. 2வது அடி போடும்போது அதே பிரச்சனை இருக்கும்போது தான் மற்ற விஷயம் நம்ம பார்க்கணும். எடுத்தோன்னே புது பேட்டரி ஆனால் பிரச்சனை வருது அப்படின்னு ரெட்டிகுலர்லாம் மாற்றினா கூட கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் காசு அது.
இப்போ நான் புதுசாக அந்த ரெட்டிப்ளேயர் மாற்றினா கூட கண்டிப்பாக இதே பிரச்சனை தான் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக பேட்டரி பிரச்சனையாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறது தான் ஒரு ஓகேங்களா. நம்ம பேட்டரி போட்டு அதே மாதிரி பிரச்சனை இருந்தால் 100% ரெட்டிப்ளேயர் ஃபால்ட்டு தான், கண்டிப்பாக ரெட்டிப்ளேயர் மாற்றி ஆகணும் ஓகேவா. இது 100 ஒரு 10 இதுமாரி வரும், மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டில் இதுமாரி இருக்கலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸைடு பேட்டரி நம்ம போடுறோம். இது ஒரு பழைய பேட்டரி தான் ஓகேங்களா, புது பேட்டரி கூட இல்லை, பழைய பேட்டரியை போட்டு லூஸ் கனெக்ட் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட் பண்ணணும் பக்காவாக. இந்த பதிவு எதுக்குன்னா பேட்டரியில் புதுசாக போட்டு செக் பண்ணிட்டு பேட்டரியில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்னா, ரெட்டிப்ளேயரில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்னா வேறு ஒரு பேட்டரி போட்டு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெட்டிப்ளேயர் மாற்றுங்கன்ற, வேறு ஒன்றும் இல்லை. ரெட்டிப்ளேயர்லாம் கண்டிப்பாக 1500 2000 அந்த ரேஞ்சு போயிடும் ஓகேங்களா. நம்ம ஒரு 1500 பேட்டரி மாதிரி திருப்பி ரெட்டிப்ளேயர் 2000 செலவு பண்ணால் ரொம்ப காசு அதிகம் தான். அதனால் வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துங்க ஓகேவா. இப்போ நான் பேட்டரி போட்டாச்சு, இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நானே ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ நம்ம கடையில் இருக்க பையன் ஸ்டார்ட் பண்ண போகிறான். அதேமாதிரி தான் 4 கீரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவான். ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் சொல்ல மாதிரியே. ஓகே 4 கீரை போட்டாச்சு. இந்தமாரி சவுண்டு வரணும், வீலை ஆப்போசிட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது பண்ணணும் ஓகேங்களா. ஓகேவா கட் ஆகிடுச்சா, சரி யாரும் ஆக்சிடென்ட்லாம் கொடுக்கல ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணிட்டு கீரை நியூட்ரல் பண்ணிட்டு இப்போ நம்ம ரெட்டிப்ளேயர் செக் பண்ணுறோம். இந்த பேட்டரி போடும்போது நம்ம வோல்ட்டை பார்க்க போகிறோம் ஓகேவா. இதே 20 தான் வைக்கணும். இப்போ எவ்வளோ காமிக்குது 1290. அந்த பேட்டரியில் மொத்தமே நம்ம ரேஸ் பண்ணாவே 1250 தான் வந்தது. இப்போ பாருங்கள் இந்த பேட்டரியில் 1295 வருது. இப்போ நான் ரேஸ் பண்ணுறேன். ஓகே நீங்கள் பார்த்தீங்களா, இப்போது இது 100% கண்டிப்பாக புது பேட்டரி பிரச்சனை இது. ஏன்னா வேறு பேட்டரி போட்டு நம்ம ரேஸ் பண்ணும்போது வண்டி பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் உங்கள் வண்டியில் பேட்டரி மாற்றி இதேமாரி திடீர்னு ஒரு வாரத்தில் டவுன் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெட்டிப்ளேயர் மாற்றாதீங்க, அடுத்த பேட்டரி ஒன்று போட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெட்டிப்ளேயர் மாற்றுங்க. இது ஒரு சின்ன ஒரு பதிவாக வச்சுங்க. இந்த வீடியோவில் நிறைகள் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம இதோட நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் வண்டி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்தாது உங்களுக்கு எது தானே. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைகள் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.